அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மேங்கோ ஜவ்வரிசி ரெண்டையும் வச்சு ஒரு டெசர்ட் தாங்க பார்க்க போகிறோம். நாங்கள் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் பால் 2 கப் சேர்த்துக்கிறேன். நல்லா திக்காக உள்ள பால் சேர்த்துக்கோங்க, தண்ணி இல்லாமல். இதில் 1/2 கப் சுகர், 1 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் மில்க் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கட்டி இல்லாமல் வரும். நமக்கு மிக்ஸ் பண்ணி பாலில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க கொதிக்க நமக்கு கொஞ்சம் திக்காக கிடைக்கும். இப்போ பால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நான் கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருவோம். இப்போ அதே பேனில் 2 கப் தண்ணி, 1/4 கப் ஜவ்வரிசி, சின்ன ஜவ்வரிசி இருக்கும்ல அந்த ஜவ்வரிசி நான் சேர்த்துக்கிறேன், சின்னதாக உள்ளது. சேர்த்து நல்லா குக் பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். நல்லா கம்ப்ளீட்டாக வேகட்டும். இப்போ ஜவ்வரிசி நமக்கு நல்லா வெந்துருச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை வடிதட்டிடலாம். வடிதட்டி இது ஓரமாக வச்சுருங்க. ஒரு பவுலில் சியா சீட்ஸ் 1 டீஸ்பூன், தண்ணி 1/4 கப் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நான் ஊற வச்சுருக்கேன். அதையும் ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போது நம்ம ஆற வச்சுருந்தோம் இல்லையா மில்க்கு, அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிடலாம். மேங்கோ பியூரி 1/2 கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அது 2 நல்லா மிக்ஸ் ஆகிற வரை நம்ம அரைச்சிக்கிடலாம். இப்போ அரைஞ்சிருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் அதை மாற்றிக்கிடலாம். நம்ம வேக வச்ச ஜவ்வரிசியும் சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண மாம்பழம், சியா சீட்ஸ், ஊற வச்ச சியா சீட்ஸ், கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் பாதாம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சர்வ் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் ஜவ்வரிசி பாயாசம் நம்ம சாப்பிட்ருப்போம். மேங்கோ கலந்து சாப்பிட்றதுனால இந்த மேங்கோ ஃப்ளேவரோட இந்த டெசர்ட் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளுடைய மேங்கோ சாஹோ டெசர்ட் சூப்பராக தயாராகிடுச்சு. மேலே கொஞ்சமாக கட் பண்ண மேங்கோ போட்டுக்கோங்க, பார்க்க அழகாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.